வணக்கங்க. நம்ம தொன்னுப்பட்டிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய கன்னுக்குட்டிங்க. 6வது மகாலட்சுமி, 6வது உருப்படி நம்ம தொன்னுப்பட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா மாரியே நல்ல நெட்டு நீளம்ங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க அப்பா காரிக்கால போட்டிருந்தோமுங்க. நல்லா அவங்க அப்பாவ பொறுத்தவரைக்கும் நல்ல உடல் உழைப்பு, வண்டி பழக்கம்லாம் நல்லா இருக்குது. நிறைய வந்து போட்டிகளில் கலந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இது பாருங்க இப்பவுமே வந்து நல்ல துடுக்கா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கன்று. நல்லா உயரமா வரும். அவங்க அம்மாவை காட்டிலும் நல்லா உயரமா வரும். ரொம்ப அருமையான ஒரு கன்று. இவளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு தடவையும் வந்து அந்த காளையினுடைய ஆதிக்கம் தான் இவருடைய ரத்தத்தில் வருதுங்க. இந்த கன்னுக்குட்டி நேரம் வந்து இப்போ தான் நம்ம தொன்னுப்பட்டியிலேயே பார்க்குறேனுங்க. என்னுடைய இதுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் இன்னும் கன்னுக்குட்டி பார்த்ததே இல்லை. சரி, வல்லுநர்கள்கிட்டலாம் கேட்கும் பொழுது இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேய்காரியாக வரலாம், இல்லை அப்படின்னா கரம்பையாக வரலாம், இந்த நிறக்கல்ல வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு விட்டாச்சு. நல்ல துடுக்குங்க. அவங்க அப்பா வட்டவே நல்ல துடுக்கு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலை எதை போடுறோமோ அதுதான். இந்த வந்து அவங்க நேர் அக்காக்கிட்டே படுத்துருக்கிறா பாருங்க. இந்த பக்கம் அதுக்கு மூத்தன் அக்காக்கிட்ட படுத்துருக்கு. இந்த அளவுக்கு வந்து அவங்க அக்கா கூட இப்போயே நல்லா பழகிட்டு இருக்கிறா. ரொம்ப அருமையாக நம்ம கட்டுத்தரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்மா வந்து என்ன காளையை சேர்த்துறமோ அந்த காளையில் தான் கண்ணை இறக்குறாங்க. அப்படி அந்த பின்னாடி இருக்கிற கன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவலைக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வரும்போதே அந்த கண்ணோட தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த பிள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அந்த கிடாரி அவங்க அப்பா செவலைன்னு சொன்னாங்க. அடுத்தது இது வந்து நம்ம மயிலக்காளைக்கு நம்ம தான் சேர்த்துனோம். நம்மக்கிட்ட வந்து பயிரானது மயிலக்கன்று போட்டிருக்காங்க. இந்த தடவை நம்ம காரி சேர்த்தி இருக்கிறோம்.